என்னை ஆதரித்து வாழ வைக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம்ங்க. பூமியில மனுஷனா அவதாரம் எடுத்திருக்கிற 12 ராசிக்காரர்களும் அந்த இறைவனுடைய அம்சத்துல பிறந்தவங்க தான். இருந்தாலும் குறிப்பா சிவபெருமானினுடைய அருளை பெற்றிருக்கும் அந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் யார் யார், எதனால இந்த ராசிக்காரர்களை மட்டும் எம்பெருமானுக்கு ரொம்பவுமே விருப்பம் கொண்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தை தான் இந்த பதிவின் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்போதான் முதல் முறையா நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது மேஷராசி. மேஷராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட செயல்களில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கையும் கொண்டிருப்பாங்க. தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையால் மற்றவங்க பயனடையணும் அப்படின்ற நோக்கத்தோடு மற்றவங்களுக்கு அந்த செயல்பாட்டை பகிரும் குணம் கொண்டவங்க மேஷராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் வைத்தியநாதன் அப்படின்னு போற்றப்படும், அங்காரகன் என்று போற்றப்படும், ஆறுமுகன் என்று போற்றப்படும் சிவனின் நெற்றி கண்ணிலிருந்து பிறந்த அந்த முருகப்பெருமானின் ராசி மேஷராசி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே சிவபெருமானின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதே போல மேஷராசிக்காரர்களும் சிவபெருமானிடமும் முருகப்பெருமானிடமும் அதீதமான அன்புடன் சேர்ந்த பக்தியை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது பொய்யாகாது. அடுத்ததா கடகராசி. கடகராசிக்காரர்கள் அம்பாளின் அம்சம் பொருந்தியவர்கள், அதாவது சந்திரன். பார்வதி தேவியின் அம்சம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள், அதாவது சூரியன் சந்திரன், சிவன் பார்வதி. சூரியன் சிவனை குறிக்கிறது, சந்திரன் பார்வதியை குறிக்கிறது. அதனால பார்வதி தேவியின் அம்சம் பொருந்திய கடகராசிக்காரர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நடந்துக்கிறவங்க, அதிகப்படியான தாய் பற்று கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்களின் மனதை புண்படும்படி எந்த காரணத்தை கொண்டும் கடகராசிக்காரர்கள் நடந்து கொள்ளவே மாட்டாங்க. அதனாலேயே இந்த ராசிக்காரர்கள் சிவனுடைய அம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்றது உண்மை. பார்வதி தேவியின் அம்சம் கொண்ட கடகராசிக்காரர்களின் மீது சிவனின் பார்வை படாமல் இருக்குமா? அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு மனசு எப்பவுமே கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கும். யார் எதை சொன்னாலும் அதை முதல்ல நம்பிடுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பொருளை இல்லை அப்படின்னு சொல்லாமல் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யும் மனப்பக்குவம் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களும் எம்பெருமானுக்கு ரொம்பவுமே பிடித்தவர்களாகவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா கும்பம் ராசி. உழைப்பையே உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்க பூரண கும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஆனால் இவங்க எல்லாரையும் வெகுளித்தனமாக நம்பிடுவாங்க. எல்லோரும் நல்லவங்க தான் அப்படின்ற நம்பிக்கை வச்சு உதவியை செஞ்சுட்டு ஏமாந்து நிற்கும் இவங்களை எம்பெருமானுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்க இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க தான் கும்பராசிக்காரங்க. ஆனால் கடைசியில் இவங்களுக்கே பிரச்சனை திரும்பும் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு வெகுளி குணம் கொண்டவங்க தான் இவங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இறைவனுடைய அம்சம்தான் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதிலும் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்கள் எந்த நாட்களில் தானம் செஞ்சால் மிக அற்புதமான பலனை அடைய முடியும் அப்படின்றத பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமையில் அன்னதானம் செஞ்சு எம்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை மேலும் மேலும் பெற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையும். கடகராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கஷ்டப்படும் பெண்களுக்கு உதவி செய்வது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதாவது உடல் ஊனமற்ற பெண்கள், படிக்க முடியாத பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு
எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக கும்பராசிக்காரங்க திங்கக்கிழமையில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் செய்யுங்க. அன்னதானம், ஆடைதானம் போன்ற பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானம் செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல உதவியாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.